காட்டுயானை கட்டுளையத்தில் நிலை தடுமாறும் மறையூர் காந்தலூர் பகுதிகள். பள்ளிக்கூடத்தின் கேட்டை உடைத்து உள்ளே சென்ற 3 யானைகள் இரவு நேரங்களில் விவசாய விளைவுகளை சேதப்படுத்துவதும் தொடர்கிறது. நிரந்தரமாக காந்தலூர் பகுதியில் காடிறங்கி நடக்கக்கூடிய காட்டு யானை கூட்டம் கடந்த தினம் இரவு பெருமறையில் சேக்ரட் காட் ஹைஸ்கூல் கேட்டை சேதப்படுத்தியது. உள்ளே சென்று கிரவுண்டில் 3 யானைகள் தான் சுற்றித் திரிந்தது. புதன்கிழமை இரவு காட்டு யானைகள் ஸ்கூல் மைதானத்துக்கு வந்தது. இந்த பகுதியில் பகல் நேரங்களில் யூகாலிப்டஸ் தோட்டங்களில் மறைந்து நிற்கக்கூடிய இவைகள் இரவு நேரங்களான விவசாய இடங்களுக்கு வந்து விவசாய சேதங்களை ஏற்படுத்துவதுதான் தொடர்கதை. புதன்கிழமை பகல் நேரத்தில் கூட பள்ளிக்கூடத்தின் பின்பகுதியில் தான் காட்டு யானை கூட்டம் நின்றது. 3 யானைகள் தான் நிலையை உறுதிப்படுத்தியுள்ளது. தொடர்ந்து காந்தலூர் சாலையில் இறங்கி கண்ணன், ராஜன் போன்றவரின் வீட்டு முற்றத்திற்கு இறங்கி விவசாய விளைவுகளை சேதப்படுத்த முற்பட்டது. வெட்டுகள் வெடித்தான் காட்டு யானைகளை பொதுமக்கள் அங்கிருந்து விரட்டினார்கள். சம்பவத்திற்கு வந்து பார்வையிட்ட வனத்துறை அதிகாரிகள் கேட் சேதப்படுத்தியது சம்பந்தமாக இழப்பிற்கு விண்ணப்பம் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்து சென்றுள்ளனர். ஆனால் காட்டு யானைகளை உள் வனத்திற்கு விரட்டுவதற்கு വനത്തുறை ഇതുവരെ എന്തവിധ നടപടിയും എടുപ്പതില്ല എന്നതാണ് തുയരം. ശല്യം ഈ മേഖലയിൽ അതിരൂക്ഷമായി തന്നെ തുടരുന്നു. ഈ പകൽ സമയത്തും സ്കൂളിലെ ചുറ്റിലുമുള്ള കാടുകളിൽ ഇവിടെ നിൽക്കാറുണ്ട്. അത് മാത്രമല്ല, രാത്രിയിൽ 6 മണി ആയിക്കഴിഞ്ഞാൽ സ്കൂൾ കേട്ടും കോമ്പൗണ്ട് ചുവരൊക്കെ പൊളിച്ചുകൊണ്ട് അകത്തേക്ക് വരിക. അപ്പോൾ അകത്തേക്ക് രാത്രിയിൽ എന്ത് സംഭവിച്ചാലും കുഴപ്പമില്ല. പക്ഷേ പകൽ സമയത്ത് കുട്ടികളുടെ സുരക്ഷയ്ക്ക് ഇത് വലിയ ഭീഷണിയായിട്ടാണ് മുമ്പോട്ട് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. ഇന്നും ഇന്നലെയല്ല, ഒരുപാട് ദിവസങ്ങളായി ഈ അധികാരികളുടെ ഭാഗത്ത് നിന്ന്, ഫോറസ്റ്റ് ഡിപ്പാർട്ട്മെൻറ്റിൻ്റെ ഭാഗത്ത് നിന്ന് ഇതിനൊരു തക്കതായിട്ടുള്ള ഉടനടി പരിഹാരം ഉണ്ടായില്ലെങ്കിൽ കുട്ടികളുടെ സുരക്ഷയ്ക്കും അവരുടെ ജീവനും ഭീഷണിയാണെന്നുള്ളത് ഞാൻ ന്യൂസ് ബ്യൂറോ, മറയൂർ.